மகாவிஷ்ணுவின் தசாவதாரங்களில் 5வது அவதாரமாக கருதப்படுவது வாமன அவதாரமாகும். மகாபலி அசுர குருவான சுக்கிராச்சாரியார் வழிகாட்டுதலின் பேரில் பல யாகங்களை செய்து பல சக்திகளை பெற்றான். இறுதியாக தேவலோகத்தையும் கைப்பற்றினான். தேவலோகத்திலிருந்து தப்பி ஓடினான் இந்திரன். கஷ்யப முனிவரின் மனைவி அதிதி தனது மகன் தேவேந்திரனை மகாபலியிடமிருந்து காப்பாற்றுவதற்காகவும் கடுமையான தவம் இருந்தாள். அதன் பலனாக விஷ்ணுவை தனது மகனான பெற்றாள். மிகவும் குள்ளமான தோற்றம் கொண்டதால் இவருக்கு வாமனர் என அழைக்கப்பட்டார். 3 லோகத்தை நிரந்தரமாக ஆட்சி செய்ய நினைத்த மகாபலி ஆற்றங்கரையில் யாகம் நடத்தி அந்தணர்களுக்கு தானம் வழங்கிக் கொண்டிருந்தான். கேரளாவில் அந்தணர் குலத்தில் தோன்றிய வாமனர் 3 அடி நிலத்தை மகாபலியிடம் தானமாக கேட்டார். ஆனால் வந்திருப்பவர் யார் என்பதை தெரிந்து கொண்ட சுக்கிராச்சாரியார் மகாபலியை தடுத்தார். அந்தணர் கேட்பதை இல்லை என்று சொல்வது அறம் கிடையாது என்பதால் குருவின் பேச்சை மீறி வாமனருக்கு தானம் கொடுக்க ஒப்புக்கொண்டார். தான் வாக்களித்தபடி 3 அடி நிலத்தை தானமாக தருவதற்காக கமண்டலத்தில் இருந்த நீரை மகாபலி ஊற்றினான். அந்த நீர் கையில் பட்டதும் தனது உருவத்தை பெருக்கத் தொடங்கினார் வாமனர். ஒரு அடியால் பூலோகத்தையும் 2வது அடியால் மேல் லோகத்தையும் அளந்த பிறகு 3வது அடியை எங்கு வைப்பது என மகாபலியிடமே கேட்டார் வாமனர். அடங்கிப்போன மகாபலி தன்னுடைய தலை மீது வைக்கும்படி கூறினார். இதை கேட்டு மனம் மகிழ்ந்த வாமனர் மகாபலியை பாதாள உலகிற்கு அரசனாக்கினார். மகாவிஷ்ணுவிடம் ஒரு வேண்டுகோள் வைத்தார் மகாபலி. என் நாட்டு மக்களை நான் பிரிந்து செல்வது வருத்தமாக உள்ளது. ஆண்டுதோறும் ஒரு நாளில் அவர்களை நான் சந்திக்க வரம் அருள வேண்டும் என வேண்டினார். அவ்வாறே நடக்க அருள் செய்தார் மகாவிஷ்ணு. மகாபலியை ஆண்டுதோறும் வரவேற்கும் வகையில் ஓணம் பண்டிகை ஆண்டுதோறும் கேரளாவில் கொண்டாடப்படுகிறது.